ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து முட்டை கிரேவி சமைக்க போகிறேன். கிரேவின்னு சொல்லிக்கலாம், முட்டை குழம்புன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா 10 முட்டை எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு வெள்ளைக்கூடு, அப்புறம் ஒரு 4 சின்ன துட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். முதல்ல வந்து அவிக்க போகிறேன். இதில் நான் உப்பு போட போகிறேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறேன். அவிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி, இந்த வெங்காயம் இதை வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டிட்டோம். இது நம்ம வெங்காயம் வெட்டி எடுத்துக்கிறோம். வெங்காயம் வெட்டியாச்சு, நம்ம தக்காளியை வெட்டியாச்சு. இந்த வெள்ளைக்கூடும் இஞ்சியும் நம்ம உரித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அரைச்சி நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். போட்ட முட்டை நல்லா அவியுது. அது நல்லா அவிஞ்சு கொஞ்சம் உடஞ்சி வரும்போது நம்ம எடுத்துக்கணும். வெள்ளைக்கூடும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்காய் திருவி எடுத்துக்குவோம். நான் ஒரு சின்ன முழு தேங்காய் தான் போடுறேன். நம்ம 2 தேங்காயும் திருவி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காய் திருவி எடுத்துட்டோம். இனி நம்ம இதை அரைப்போம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றுவோம். நான் இதில் பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். வேறு ஒன்றும் போட்டு அரைக்கிறது இல்லை, பெருஞ்சீரகம் மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். கிராம்பு எடுத்து வச்சோம்னா அதை போட்டுக்கலாம். உள்ளி, தக்காளி இனித்து பூண்டு விழுதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையை உடச்சி எடுத்தாச்சு. நம்ம இங்கே பார்ப்போம், நல்லா வதங்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க. வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இனி இதோட வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்ட் 2ல் பார்த்துக்கோங்க. இது பார்ட் 1 முட்டை குழம்பு.